நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணலோடாக சந்தித்திருக்கிறோம். தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, கதிரைக்கு இருக்கக்கூடிய போட்டி, கதிரை போராட்டம் என்று சொல்லலாம். ஆளுந்தரப்பு இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதை தவிர்த்து இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போராட்டத்துக்குமான கட்சியாகத்தான் செயற்பட்டு வருகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றம் சுமத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் கந்தசாமி பிரபு என்பவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அதே போன்று அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக ஒரு விடயம் பேசு பொருளாக இடம்பெற்று வருகிறது. விசேடமாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரனுக்கு எதிராக அவர்களது கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்ப நிலை நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள். அந்த குழப்ப நிலையை ஏற்படுத்திக் கொண்டு அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலக்க வேண்டும் என்ற விடயம் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக கந்தசாமி பிரபு சொல்லியிருக்கிறார். அதே போன்று அவரை நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியில இருந்தும் அவரை விலக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தாங்கள் அறிந்திருப்பதாக ஆளுங்கட்சி சொல்லுகிறது. எனவே தமிழரசு கட்சி தமிழர்களுக்கான உரிமை முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக இருந்து வந்தது. ஆனால் இன்று பதவி ஆசைக்கும் கதிரை போராட்டத்துக்குமான கட்சியாகத்தான் தற்போது செயற்பட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு சேர்ந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். இதையும் விட விசேடமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் மீண்டும் அவரது அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு உடந்தையாகத்தான் சாணக்கியன் இருக்கிறார் என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். தற்பொழுது தமிழரசு கட்சி பலவிதமாக சிதைந்து போயிருப்பதாகவும் தமிழர்களின் உரிமையை வென்றெடுப்பதை மறந்து தங்களுக்குள்ள போட்டி, கதிரைக்கான போட்டியும் போராட்டமும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில இன்னொரு பக்கம் தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஊடுருவி இருக்கின்ற உளவாளிதான் சாணக்கியன் என்று சொல்லி அவர் மீதான சந்தேகம் வலுத்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் தமிழரசு கட்சியின் அரசியல் குழுக்களுக்குள் நுழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்திருக்கின்றார். புகுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே அதிகம் இருக்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவில் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். அவர்களால் புகுத்தப்பட்டவர்கள் அங்கே அதிகம் இருக்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லுகிற பொழுது பதிவு செயலாளராக இருந்தவர் அந்த பதவியில் இருந்தால் அரசியல் குழுவில் உள்வாங்கப்பட்டார். அதே போல் சாணக்கியன் எம்பி எப்படி உள்வாங்கப்பட்டார் என்று தெரியாமல் உள்வாங்கப்பட்டு விட்டார். உண்மையிலேயே இறுதி பொதுக்குழு கூடிய போது சாணக்கியன் தங்களுடைய கட்சியில் இல்லை. அப்படி அரசியல் குழுவுல உள்வாங்கப்பட்டவர் என்பது தனக்கு தெரியாது. எப்படி அவர் வந்தார் என்ற விடயம் பற்றி கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அது ஒரு மர்மமாகவே இருக்கின்றது என்ற விடயத்தை இவர் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது. உளவாளிகள் ஊடுருவுதல் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் கீழ் உளவாளிகள் கூட்டம் உள்நுழைக்கப்படுகிறது மிக ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுவதாக அவங்க சொல்லி இருக்கிறார்கள். பதவி ஆசை ஒரு கேவலம் கட்ட ஒரு செயல் என்ற விடயத்தை சொல்லப்படுகிறது. பதவி ஆசையில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேரை துரத்தி அடிக்கின்ற நிலைப்பாட்டில் அங்கு செயற்படுகின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. தேசிய பட்டியலில் ஒருவர் இன்னொருவர் ஆள் பெட்டி வாங்கி எல்லோரையும் உள்வாங்கி எல்லோரையும் உள்ளுக்க இன்றைக்கு கட்சியை உருக்குலைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு துணிவிருந்தால் இந்த மக்களுக்கு முன்னால பொதுக்குழுவை கூட்டுங்கள், நீங்கள் தலைவராக வர முடியுமாக இருந்தால் பரிசீலித்து செயற்படுங்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே தமிழரசு கட்சிக்குள்ள என்ன நடக்குது என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது சுமந்திரன் தான் என்கின்ற விடயம் எல்லோருக்குமே பொது வழியில தெரியும். ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள தவறுகின்றார்கள். இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் அங்கு பண பரிமாற்றங்கள் இல்லாட்டி அவர்கள் மீதான பண ஆசை மோகங்களை அதாவது அதிகார ஆசையை காட்டுகின்றது. இவ்வாறான பல விடயங்களினாலதான் இன்றைக்கு தமிழரசு கட்சி என்ற ஒரு விடயம் இல்லாமல் எல்லாம் சின்ன பின்னமாகி திக்கு தெரியாத அளவுக்கு அது திரிகிறது, அந்த கட்சி இருக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. இருக்கக்கூடிய 4 மூத்த தலைமைகள் கூட இன்று ஒற்றுமை இல்லாமல் அதுக்குள்ளேயே கடுபடி, அதாவது தங்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சுமந்திரன் இருக்கக்கூடியவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் எம்பி ஸ்ரீதரனை இதுல இருந்து வெளியே திரத்தினால் இருக்கக்கூடிய மிக்க பொறுப்புகளும் தன்னுடைய பக்கம் வந்துவிடும். தான் செயலாளராக இருக்கின்ற அந்த விடயத்தினால் என்ற விடயத்துல அவருடைய நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கு சாணக்கியன் உடந்தையா என்கிறதா மிகப்பெரிய கேள்வி
இருப்பினும் தமிழரசு கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் கடந்த காணொலியில கூட சொல்லியிருக்கிறேன், யாரால எதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, தமிழரசு கட்சி என்னத்துக்காக இயங்கியது, எந்த கொள்கையில செயற்பட்டார்கள் என்பது பற்றி நாங்கள் இன்றும் சிந்திக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறான ஒரு சிலருடைய அரசியல் சுயலாபத்துக்காக செயற்படுவதனால்தான் இன்று தமிழர் தாயக பகுதியில ஒரு நிரந்தரமான கட்சி, நம்பிக்கையை பெற முடியாத கட்சிகளாக எல்லாம் சின்ன பின்னமாகி இடத்துக்கு இடம் ஆளுக்கு ஆள் என்கின்ற ஒரு 4 பேர் சேர்ந்தால் ஒரு கட்சி என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டது என்பதை யாவரும் மறந்துவிட முடியாது. இதுதான் நிதர்சனம் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றொரு காணொளியூடாக சந்திப்போம். வணக்கம்.